ஹலோ கைஸ், இன்னைக்கு உஷு அண்ட் டோரா எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பீஸ்ட் ரேம்பேஜாக போச்சு. அதை வந்து யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் அன்னைக்கு ஒருத்தர் வந்தார். ஒரு டிராவலிங் பண்ணுற ஒரு ஆளு தான். அவர்கிட்ட ஒரு ஸ்பியரும் இருந்தது. அதனால நல்லா கேள்றா, நீ வந்து இதை நம்பாம இருக்கலாம். இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் அந்த விஷயம்லாம். ஐயோ கிழவா, நீ திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு வந்து சுத்தமா தெரியல அந்த பீஸ்ட் வந்து எப்படிப்பட்ட பீஸ்ட்னு. பல வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கும் அந்த பீஸ்டுக்கும் சண்டை வந்து ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 4 நைட்டு தொடர்ந்து அந்த சண்டை போச்சு. அன்னைக்கு அவர் வந்து ஒரு கல்லுல அந்த பீஸ்டை அடைச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில இருக்க பிளட் லைன்ல ஒருத்தங்க வந்திருப்பாங்களே, அவரும் ஒரு மாங்கா மாறிட்டாரு. ஐயோ இன்னுமா எனக்கு சோறு வேணும். நான் கதையை சொல்லேன்டா, உனக்கு சோறு வேணுமா? அங்க எவ்வளவு விஷயத்த பெரியவர் வந்து சொல்றாருல. ஆனா நம்ம ஆளு ஆல்ரெடி அதெல்லாம் தொந்து விட்டான். ஆனா இதெல்லாம் தாத்தாக்கு பாவம் தெரியல. அங்க போகும்போதும் அந்த ஸ்பியரை பாப்பாரா, உழைக்கும் அதை பார்த்து நம்ப மாட்டாரு இது வந்து பீஸ்ட் ஸ்பியரா இருக்கும்னு. நாக்கமுராவும் வந்து கூப்பிட இவங்க வந்து அப்படியே போறாங்க. ஆனா அப்புறம் தான் ஒரு வெளியில போறாரு. வெளியில அங்க டோர் தொந்திருக்குமா, அதை பார்த்து அவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த பீஸ்டும் வெளியில வந்துச்சு. இதுக்கு மேல என்ன ஆகுமோ? இந்த சைடு எல்லாருமே ஒரு பெயிண்டிங்கை பார்க்க வந்துடுறாங்க. அங்க நம்ம ஹீரோக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்குமா, அதை பத்தி தான் அங்க பேசிக்கினே இருப்பான். கடைசியா ஒரு பெயிண்டிங்கும் இருக்கும். ரொம்ப வீடா அதை ஒரு மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பத்தி அவங்க பேசிட்டு போவாங்க. அங்க டோராவும் சொல்லுது, இந்த பெயிண்டிங் இது வந்து ஒரு கர்ஸ் பெயிண்டிங் தான். கண்டிப்பா இதை வரைஞ்சவங்க ஒரு ஓனியா மாறி இருப்பாங்க. இந்த சைடு அங்க போற வழியில செகண்ட் இயர் கூட அவனுக்கு பிரச்சனை ஆயிதா. அங்க அவன் பயங்கரமா அடிக்கிறான். இதை பாக்குற நம்ம டோராக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு பொண்ணு தான் வந்து காப்பாத்துறா. அந்த பொண்ணு பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்ல பார்த்தா அதே பொண்ணு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் தான் இவனுக்கு தெரியுது, அந்த பெயிண்டிங்கை வரைஞ்ச ஃபேமஸான ஆத்தரோட பொண்ணு தான் இவ. என்ன ஆத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, இன்னமும் இவ உயிரோட இருக்கா. போற வழியிலையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஆனா அங்க ஒரு வார்த்தையை அவ சொல்றான், வந்து என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏன்னா என்னோட இறந்து போன அப்பா என்ன கூப்பிடுறாரு. அதே மாதிரி யாரு என் கூட நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்களையும் வர வைப்பாரு. அதுவும் எதுக்கு, இறக்குறதுக்கு. அதனால வேணா, நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. இதே மாதிரி போவானா திடீர்னு ஒரு வண்டி வந்து ஜஸ்ட் மிஸ்ல அங்க வந்து அதையும் வெட்டி போடுறான். அங்க ஒரு உருவமோ தெரியுது. அங்க டோராக்கு நல்லாவே புரியுது என்ன விஷயம்னு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி நாக்கமுரா கிட்ட வந்து கேக்குறான். ஏன்னா நாக்கமுரா இந்த பொண்ணு தான் கூட பழகி இருக்கா. அதே மாதிரி என்ன விஷயம்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். அவன் வந்து அந்த ஆர்டிஸ்டோட பொண்ணு. அதனால நான் அவளை மாடலா மாத்திக்கணும்னு விரும்புறேன். நான் உனக்கே தெரியும் வரியதுன்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. கிட்ட பக்கத்துல இருக்கும்போது வித்தியாசமான விஷயம்லாம் நடக்குது. அதெல்லாம் என்னது உனக்கு தெரியுமா என்ன? அதுவா, அந்த பொண்ணு ரொம்ப வீடான பொண்ணு, ரொம்ப அழகுதான். அதே டைம்ல எல்லாருமே அவளை அடையணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா யாருக்கிட்டையும் பேச மாட்டா. ஆனா மத்தவங்க அடையிறதுக்கு ட்ரை பண்ணாங்களா, 1 by 1 அவங்களுக்கு ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தான் ஏற்பட ஆரம்பிச்சது. நானும் பேசினேன். அது அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா என்ன, அவளைக்கும் அவ தள்ளி இருக்கவே சொன்னா, என் கிட்ட வராத அப்படின்னு அவ சொன்னா. ஒரு டைம் தண்ணியை அவ கொல்றதுக்கு ட்ரை பண்ணா, ஜஸ்ட் மிஸ், மத்தவங்க தான் காப்பாத்தினாங்க. அப்புறம் தான் அவ உண்மையை சொன்னா, நீ வந்து வரக்கூடாது. இப்போ நடந்த எல்லா ஆக்சிடென்ட்டுக்கும் காரணம் என்னோட தப்பு தான். ஏன்னா என்னோட அப்பா ஒரு ஓனி. அங்க திரும்ப அட்டாக்ஸ் நடக்குது. ஜஸ்ட் மிஸ்ல அங்க காப்பாத்தி வர்றா. இந்த மாதிரி தான் விஷயம் ஏற்பட்டது. இப்போ என்ன, அவளை நீ மாடலா வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறியா? என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கு நான் அப்படியே விட்டுருவேன்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. இதே மாதிரி போற வழியில அந்த செகண்ட் இயர் பையனை அவன் மீட் பண்றான். ஏய், நீ மரியாதையா ரீக்கோ விட்டு தள்ளியேறு, ஏன்னா அதனால உனக்கு பிரச்சனை ஏற்படும். அங்க இதே மாதிரி அவங்க அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம ரீக்கோவை பத்தி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ரீக்கோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் இந்த பையனு. என்ன ஆயிருக்கும்னா, ரீக்கோட அப்பா அவரோட ஒய்ஃப் வந்து திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பாவோட ஸ்டூடெண்ட் கூட ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வரவே இல்லை. அநியாயமா ரீக்கோட அப்பாவை அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்களா. இருந்து அந்த சிரிக்கிற விஷயத்தையே அவரு விட்டாரு. நான் வீட்டுக்கு போனேன்னா அன்னைக்கு ரொம்ப பயங்கரமா ஒரு பெயிண்டிங்க அவரு வரைஞ்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாள்லயே அவரு இறந்து போயிட்டாரு. அன்னில இருந்து விஷயம் ஆரம்பிச்சதுதான். ரொம்ப அமானுஷமான விஷயம்லாம் நம்ம ரீக்குக்கு சுத்தி நடக்க ஆரம்பிச்சது. அதனால தான் நான் வந்து சொல்றேன், நீ தள்ளி இருக்கணும். இல்ல நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கப்புறம் அங்க பிடி பீரியட் வந்து அங்க கிளாசிக்கல் மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆடணுமா. எல்லாருமே அங்க ஜாலியா இருக்காங்க. ஆனா ரீக்குவால அப்படி இருக்க முடியல. ஹீரோக்கும் ரீக்குவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குமா. அங்க ரீக்கு கிட்ட போய் கேக்குறான், ஆமா
ஆமா நீங்க டான்ஸ் ஆடலையா என்ன, வாங்க நம்ம வந்து டான்ஸ் ஆடலாம். ஆனா அவங்க மறுக்கிறாங்க, வேணாம் நீ வந்து தள்ளியே இரு, வேணாம் நிறையவே பிரச்சனை வரும். ஆனா நம்ம ஹீரோ கேட்கல. அதே மாதிரி அங்க வந்து டான்ஸ் ஆடுறானா, இந்த சைடு அந்த பெயிண்டிங்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. ரீகுவோட பக்கத்துல ஏதோ ஒரு பையன் வந்து இருக்கான். ரீகு வந்து எனக்கு சொந்தமானவ. இந்த சைடு திடீர்னு ஒரு புயல் உருவாகுது. அந்த இடத்துக்கு அந்த ஓனியும் வர நம்ம சீனியர் பையன் அவனுக்கு இந்த விஷயம் தெரியுது. ஐயோ பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வந்து போகணும். இல்ல போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோட முதுகுல அந்த ஓனி பயங்கரமா தாக்கிது. இதான் என்னோட பொண்ணு அடையலான்னு பாக்குறியா, திரும்பவும் தாக்கலான்னு வர்றதுக்குள்ள நம்ம டோரா வந்து காப்பாத்துது. அடே நீ ஸ்பியர் இல்லாம ரொம்ப வீக்கா இருக்கடா. அதே மாதிரி இந்த பையன் எனக்கு சொந்தம், அதனால நீ அவன் மேல கைய வைக்கிறது கூட ட்ரை பண்ணக்கூடாது. டோரா தாக்குதா, அது அப்படியே மறைஞ்சு போகுது. இந்த சைடு இப்பதான் விஷயம் சீனியர் பையனுக்கு புரியுது. அடே நான் எதிர்பார்க்கலடா விஷயம், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. நான் தான் ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டா எல்லாத்தையுமே பண்ணிருக்கணும். என் மேலதான் தப்பு இருக்கு. நீ வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நீ இன்னமும் டைம் இருக்கு, லேட் ஆகல. ஆனா அதுக்குள்ள ரீகுவும் மேலே ஏறி நின்று சொல்றா, இப்போ எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி, நான் இறந்து போகணும். இப்போதான் என்னோட அப்பா வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாரு. இதுக்காக அவ அப்படியே குதிக்கிறா. அங்க ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஸ்பியரை வச்சு அவன் காப்பாத்துறான். ஆனா விழ போகலாம். ஆனா அதுக்குள்ள சீனியர் பையனும் ஹீரோவும் காப்பாத்துறான். நீ வந்து கவலைப்படாத, நாங்க வந்து இருக்கோம். ஆனா அதுக்குள்ள கீழே அந்த ஓனி வந்தா, நீ என்ன பண்ண இருக்க ரீகு, இந்த மாதிரி அப்பாவும் கூட இருக்கேன். மேல செகண்ட் இயர் பையன் இன்னும் சொல்றான், வந்து ஏன் இப்படி பண்ண இருக்க, உன் கூட நான் இருக்கேன், உனக்கு எப்பெல்லாம் தேவையோ நான் எல்லா டைம்லயும் இருந்திருக்கேன். அதே மாதிரி தான் இப்பவும் நான் இருக்கேன், நீ வந்து கவலைப்படாத. ஆமா ரீகு, இந்த மாதிரி உனக்குன்னு இப்போ 2 பேர் இருக்காங்க. நீ வந்து என்ன நினைக்கிற, வரைக்கும் நீ தனிமையில இருந்திருக்கலாம், தனியா இருந்திருக்கலாம். நான் இப்போ உனக்குன்னு ஒரு 2 பசங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. அதனால நீ வந்து அப்படிலாம் யோசிக்காத, மேல போ. இல்ல அந்த ஓனியும் சொல்லுது, ரீகு என் கூட வந்துருமா, வந்துரு. ஆனா அதெல்லாம் கேட்காம அவன் மேல போயிடா. அப்பா என்ன மன்னிச்சிருங்க, வந்து இவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரீகு என்னம்மா ஏன் அப்படி பண்ண இருக்க, என்னோட மகளை இவங்க 2 பேரும் பிரிக்க பாக்குறாங்களா, விட போதில்ல. ரீகு என் கூட இருக்கணும், என் கூடயே தான் இருக்கணும். நீ சொல்லிங்கன்னா அவங்க 2 பேரும் அந்த பெயிண்டிங்ல ஒரு அடைச்சிடறாரு. உஷியாவும் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி அந்த பெயிண்டிங்கை தாக்குறானா, அந்த பெயிண்டிங்க்கு எதுவுமே ஆகல. நீ வந்து இன்னும் லூஸா, ஏன்னா அது ஒரு ஹியூமன் சோலால வரைஞ்சிருக்காங்க. அதனால ஓனி அதுக்குள்ள போயிட்டா அதை வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓனியும் விடாம நம்ம ஹீரோவை பூச்சி இழுக்குது. வா உன்னையும் நான் விட போதில்ல, இல்லையா நான் உன்னை அடைக்க போகிறேன். அங்க இப்படி இது பண்ணுமா, அங்க டோராவும் கத்துது. குஷியோ உனக்கு வேணும்னா சொல்லு, என்னால காப்பாற்ற முடியும். என்ன அதுக்கு பதிலா நீ அழுவணும், என்ன அழுதுங்கனே நீ கெஞ்சணும், அப்பதான் நான் வருவேன் என்ன. ஆனா நம்ம ஹீரோ அங்க எதுவுமே பண்ணாம உள்ள போயிடறானா. இதனால அது ரொம்ப கடுப்பாகுது. இவனை நான் என்ன பண்றது. டோரா உள்ள போய் காப்பாத்துது. எல்லாத்துக்கும் காரணம் இதுதானே. அட நீ வந்து திரும்பவும் வந்துட்டியா. ஆமா எனக்கு வந்து அவன் வேணும், ஏன்னா அவனை நான் ஒண்டிதான் சாப்பிடணும். ஆமா உனக்கு புரியாதா, நீ வந்து எனக்கு ஒண்டிதான் சொன்னோம், மத்தவங்களோட கையால் நீ சாப்பிடப்படக்கூடாது. அதே மாதிரி கென்னு ரீகு எல்லாருமே வெளில வந்துருவாங்களா. அங்க டோரா கத்துது, சீக்கிரம் இதுதான் உனக்கான வாய்ப்பு. அதே மாதிரி அவன் தாக்குறான். என்ன அந்த சீனியரை பொண்ணு அவளும் இதுல வந்து மாட்டிக்கிறா. அட இவன் வந்து எதுக்கு நடுவில் வந்தா. அங்க டோராவும் சொல்லுது, ஆமா வச்சுன்னு இருக்க இந்த ஸ்பியர் இதனால இவள அழிக்க முடியும். அதே மாதிரி அங்க பெயிண்டிங்கும் அழிஞ்சு போகுது. கடைசியா அவங்க அப்பாவோட உருவம் தெரியுது. ஸ்பியரால இவள ஒண்டிதான் கொல்ல முடியும், அதனால அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. அப்பாவோட உருவமும் சொல்லுது, ரீகு நீ வந்து சந்தோஷமா இருக்கணுமா, சோ சந்தோஷமா இரு. அங்க இதை கேட்டோடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்க அப்பாவும் மறைஞ்சு போக அங்க அவ ரொம்பவும் கஷ்டப்படுறா. ஹே ரீகு நீ வந்து கவலைப்படாத. அட ரீகு நீங்க மேல பாருங்க அந்த பெயிண்டிங் ரொம்ப கொடூரமா இதுக்கு முன்னாடி இருக்கும்ல, ஒரு மாதிரி டார்க்கா. இப்போ அந்த பெயிண்டிங் அவ்வளவு அழகா இருக்கு. ரீகு நீங்க வந்து எனக்கு மாடலா இருப்பீங்களா. கண்டிப்பா நான் உனக்கு ஒரு மாடலா இருக்கேன். டோராவும் திரும்பவும் சாப்பிடவதா அவன் பயங்கரமா அடிக்கிறான். நான் வந்து உன்னை அதுக்கெல்லாம் விட மாட்டேன். என்ன உன்னை காப்பாத்தினது எதுக்குன்னு நினைக்கிறேன், உன்னை நான் அப்படியே சாப்பிடணும் அதுக்குதான். இல்ல வாய்ப்பே இல்ல. ஆமா அந்த விஷயம் நான் இதை பத்தி அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அங்கிருந்து அவன் ஓடி போயிடறான். இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.